அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம டெய்லி பேசிஸ்ல நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத ஷார்ட்டா பார்க்குறோம். ஏன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப நிறையவும் கேட்கலாம், இல்லை ஒண்ணுமே கேட்காம இருக்கலாம். ஆனால் அதை கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக சில கொஸ்டின்ஸ் இருக்க தான் செய்யுது இப்போ எல்லாத்துலேயுமே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஷார்ட்டாக சொல்லப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னையிலேருந்து குரூப் 4 பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு டெய்லியும் லைவ் நம்ம வர போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல தொடக்கமே அதுக்கு என்ன அப்படின்னா பாலிட்டிலேருந்து அதை தொடங்க போகிறோம். சரிங்களா? நிறைய பேர் யாரோ ஒருத்தங்கள 2 பேர் யாரோ நான் கமெண்ட் பார்த்துருந்தேன். சார் மற்ற இடத்துலலாம் நிறைய இடத்துல ரிவிஷனே போயிட்டாங்க, நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நான் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ப்ராப்பராக நகர ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது. சரிங்களா? இன்னும் 4 மாதம் இருக்குது. அதை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் எண்டு இல்லை மேக்குள்ளேயே நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம நகர்றோம். சரிங்களா? இன்னொன்று மற்றவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணலைங்கிறத பார்க்குறது நம்ம வேலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம், நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கணுமே தவிர்த்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிறத பார்க்கக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி இன்னையிலேருந்து டெய்லியும் ஈவினிங் 6 மணிக்கு நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப டைம் பண்ணணுங்கிறது ரொம்ப உண்மையான விஷயம் தான். ஆனால் நீங்கள் சரியாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா அந்த ரிவிஷன் பண்ணுறதோடைய கவுண்ட் குறைஞ்சிரும். சரிங்களா? நீங்கள் ஒரு 2 டைம் படித்தாலே புரிஞ்சு படிச்சிங்கன்னா அது உங்கள் மனசில் நின்றும். ஆனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் 20 டைம் ரிவிஷன் பண்ணாலும் அதை உங்களால் கண்டிப்பாக ஃபுல்ஃபில்லாக 100% உங்கள்கிட்ட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியாது. அப்போது ஒரு டைம் படித்தாலும் அதை புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறதோடைய நோக்கத்தில் தான் நம்ம சேனலை நம்ம அந்த வகுப்புங்கிறதே ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பார்க்கும்போது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஓகேவா? மற்றபடி இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் ப்ரொசீஜர். இன்னிலேருந்து 6 மணிக்கு டெய்லியும் ஈவினிங் அந்த 25 கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் வரப்போது. அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருவேளை இது ஓகேவா இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இதை பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொடுக்குற முக்கியமான நியூஸ் இடைக்கால பட்ஜெட்டுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த இடைக்கால பட்ஜெட் பற்றி நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனால் இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது என்ன? அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு தேர்தல் நடக்க போகுது. இந்த வருஷத்தில் பொது தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பிரதமர் தேர்தல் நடக்க போகுது. அதனால தான் அவங்க அந்த முழு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணலை. சரிங்களா? இடைக்கால பட்ஜெட்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வருஷத்தில் பொது தேர்தல் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முழு பட்ஜெட்டை தாக்கல் பண்ண மாட்டாங்க, இடைக்கால பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணுவாங்க அப்போதைக்கு இருக்கிற கவர்மெண்ட். அப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்டை யார் ஃபுல்ஃபில் பண்ணுவா, யார் அந்த முழு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு அரசாங்கம் அமையும் அல்லவா? இந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்க போகிற இந்த பிரதமர் எலெக்ஷனில் மே மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிய அரசாங்கம் ஒன்று அமைந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் முழு நேர பட்ஜெட் அந்த முழு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் ரூல்ஸ். ஆனால் இடைக்கால பட்ஜெட்டை அப்போ பொது தேர்தல் நடக்கும்போது கண்டிப்பாக பண்ணணுமா சார், அது அவசியமானு கேட்டால் அது அப்படி கிடையாது. அந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிற டிசிஷன் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் இந்த இடைக்கால பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி நம்மளுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. அதுல இந்த இடைக்கால பட்ஜெட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2024 2025ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தான் அவங்க தாக்கல் பண்ணாங்க. மொத்தம் அதில் 47 கோடியே 66 லட்சம் கோடி. சரிங்களா? 47.66 லட்சம் கோடி அப்படிங்கிறத அவங்க ஒரு நிதியாக தாக்கல் பண்ணியிருக்காங்க இடைக்கால பட்ஜெட்டில். சரிங்களா? இந்த விஷயத்துக்கு என்ன சார் இங்கே நியூஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 47 லட்சம் கோடி அப்படிங்கிற இந்த அமௌண்ட்டை அவங்க இடைக்கால பட்ஜெட்டில் அவங்க நிறைய விஷயத்தை சொல்லி தாக்கல் பண்ண இந்த விஷயத்துக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. இதுதான் இதில் இருக்கிற ஒரு விஷயம். இந்த இடைக்கால பட்ஜெட் இருக்குல்ல, நிதியமைச்சர் செய்த இந்த இடைக்கால பட்ஜெட்டை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு நேற்றைய தினம் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இந்த கண்டென்ட்டாக வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நாடாளுமன்றம் இந்த இடைக்கால பட்ஜெட்டை ஏற்றுக்கொண்டது. இப்போதைக்கு இடைக்கால பட்ஜெட் தான். அடுத்த அரசாங்கம் அமைந்ததற்கு பின்பு தான் இது ஒரு முழு பட்ஜெட்டாகவும் தாக்கல் செய்யப்படும். ஓகேவா? சரி, ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். செகண்ட் பாருங்க, ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் உருவாக்கும் பணி தொடக்கம். சென்னையில் என்ன பண்றாங்க? ஓட்டுநரே இல்லாத ஒரு மெட்ரோ ரயிலை தொடங்குவதற்கான பணியை நேற்றைய தினம் உருவாக்கியிருக்காங்க. சரி, இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்கிறோம். ஆனால் அது நேற்றைக்கு நடந்த ஒரு விஷயம் தான். சரிங்களா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பெட்டிகள் அடங்கிய ஒரு ரயிலாக அது உருவாக போகுதுன்னு சொல்றாங்க. 3 ரயில் பெட்டிகள், அந்த பெட்டிகள் இருக்கும்ல, கிட்டத்தட்ட 1000 பயணிகள் அதில் அமரலான்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஓட்டுநர் இல்லாத ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ரயிலை உருவாக்குவதற்கான பணி நேற்று தொடங்கியிருக்காங்க. அதில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, இதோடைய ஒப்பந்தம் யாருக்கு போடப்பட்டிருக்கு, எந்த கம்பெனிக்கு இந்த ரயிலை மெட்ரோ ஓட்டுநர் இல்லாத இந்த மெட்ரோ ரயிலை உருவாக்கக்கூடிய இந்த பணியை யாருடன் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டது கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 1215 கோடி. இந்த ஓட்டுநர் இல்லாத ரயிலை செய்வதற்கு கிட்டத்தட்ட 36 ரயில் செய்ய போறதாக அவங்க சொல்றாங்க. 3 பெட்டிகள் அடங்கிய 36 ரயில்கள் ஓட்டுநர் இல்லாத ரயில் செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஓட்டுநர் இல்லாத இந்த மெட்ரோ ரயிலை உருவாக்குவதற்காக நேற்றைய பணி தொடங்கப்பட்டிருக்கு. அதை செய்யக்கூடிய அந்த கம்பெனி ஆல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா என்ற ஒரு நிறுவனம் தான். ஸோ 3 பெட்டிகள் அடங்கிய அந்த ஒரு ரயிலுக்கு 3 பெட்டிகள் இருக்கும். ஸோ இந்த ஒப்பந்தம் போடப்பட்டு நேற்றைய தினம் அதை உருவாக்குவதற்கான பணி தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ உருவாக்கும் பணி தொடங்கி இருக்கிறது தான் இங்க நீங்க பார்க்குற நியூஸ். சரிங்களா? மெட்ரோ ரயிலுடைய மேலாண்மை இயக்குனர் ஆமு சித்திக் அவர்கள் தான் நேற்றைய தினம் அதை தொடங்கி வைத்துள்ளார். அதை உருவாக்குற அந்த பணியை தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இதில் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, எந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்கிறத கேட்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? அப்புறம் எவ்வளோ கோடி அமௌண்ட் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, பிப்ரவரி 17 விண்ணில் பாய்கிறது GSLV F-14 ராக்கெட். GSLV F-14 ராக்கெட் என்ன பண்றாங்க, பிப்ரவரி 17 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஏவுதள மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, பிப்ரவரி 17 GSLV F-14 ராக்கெட். என்ன ராக்கெட்னு கேட்பாங்க. GSLV F-14 ராக்கெட். அந்த ராக்கெட்ல எந்த செயற்கைக்கோளை வச்சு அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சாட் 3DS அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை தான் இந்த ராக்கெட்ல வச்சு விண்ணில் செலுத்தப்படுகிறது. இன்சாட் 3DS அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோள் தான் GSLV F-14 அப்படிங்கிற இந்த ராக்கெட்ல வச்சு பிப்ரவரி 17 அன்னைக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்த செயற்கைக்கோளோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2275 கிலோ. எவ்வளோ வெயிட்னு கேட்கறது கூட வாய்ப்பு உண்டு. 2275 கிலோ, 275 கிலோ வெயிட் அடங்கியதான் இந்த செயற்கைக்கோளாக இருக்கு. ஸோ இஸ்ரோ தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். இதோட நோக்கம் என்ன, இந்த செயற்கைக்கோள் எதற்காக விண்ணில் செலுத்தப்படுகிறது, ஒவ்வொரு செயற்கைக்கோளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் விண்ணில் அனுப்புவாங்க. அப்படி இந்த செயற்கைக்கோள் எதுக்காக அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா, வானிலை ஆய்வு. அதாவது நிறைய இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரிடர்கள்லாம் வருதுல்ல, கனமழை, பெரிய சுனாமி, இது மாதிரிலாம் இயற்கை பேரிடர் நமக்கு வர்றதை முன்கூட்டியே கணிப்பதற்காக செலுத்தப்படக்கூடிய ஒரு ராக்கெட் தான் இது, ஒரு செயற்கைக்கோள் தான் இது. இந்த செயற்கைக்கோளோட பர்பஸ் அதுதான். சரிங்களா? முன்னாடியே இயற்கை சீற்றங்கள் நடைபெறுவதை கண்டறிவதற்காக ஒரு நோக்கமாக கொண்டுதான் இதை செயல்படுத்துகிறார்கள். அப்ப இதோட நோக்கம் என்னன்னு கேட்பாங்க, வானிலை ஆய்வு. சரிங்களா? வானிலை பற்றி ஆய்வு செய்து முன்கூட்டியே இயற்கை பேரிடர் பற்றி அறிவதற்காக உருவாக்கப்படுறதா இது. இந்த செயற்கைக்கோள் அதுக்கு தான் அனுப்புறாங்க. சரிங்களா? பிப்ரவரி 17 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் ஏவுதள மையத்தில் இருந்து மாலை 5:30 மணிக்கு இது செலுத்தப்படுகிறது. ஓகேவா? மாலை 5:30 மணிக்கு பிப்ரவரி 17 இது விண்ணில் செலுத்தப்படுகிறது. இது என்ன ராக்கெட்னு கேட்பாங்க, என்ன செயற்கைக்கோள்னு கேட்பாங்க. சரிங்களா? GSLV F-14 ராக்கெட் இன்சாட் 3DS அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் 2275 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறார்கள் சதீஷ் தவான் ஏவுதள மையத்திலிருந்து. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், லாஸ்டா ஒன்னு பாருங்க. பாரிஸ் ஒலிம்பிக் பதக்கங்கள், நூற்றாண்டு கொண்டாட்டமும் நினைவு சின்னமும். பாரிஸ்ல தான் 2024க்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருக்கு. எல்லாம் பாரிஸ்ல தான் 2024க்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகிறது. இதுல என்ன சார் சிறப்பு அப்படின்னா, முக்கியமான ஒன்று இருக்கு. 1924க்கு அப்புறம் இப்ப 2024 தான் இந்த பாரிஸ் அப்படிங்கிற இடத்துல ஒலிம்பிக் நடக்க போகுதா. கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. சரிங்களா? அதனாலதான் நூற்றாண்டு கொண்டாட்டமும் நினைவு சின்னமும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஒரு 100 ஆண்டுகள் கழித்து பாரிஸ்ல திரும்பவும் வந்து ஒலிம்பிக் நடக்க போகுது அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ண போறாங்க. அது எப்படி அந்த செலிப்ரேட் இருக்க போகுது அப்படின்னா, அவங்க கொடுப்பாங்கல்ல பதக்கம், தங்க பதக்கம், அந்த போட்டியில வெல்றவங்களுக்கு அந்த பாரிஸ்ல இருந்து தங்க பதக்கம் கொடுப்பாங்க. அந்த தங்க பதக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று செய்ய போறாங்க பாரிஸ்ல. என்ன அப்படின்னா, பாரிஸோட மிகப்பெரிய நினைவு சின்னமாக இருக்கிறது ஈஃபில் டவர். சரிங்களா? இந்த ஈஃபில் அப்படிங்கிறது தான் பெரிய சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த ஈஃபில் அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப சில வருடங்களுக்கு ஒரு முறை அதை புதுப்பிச்சு அதில் இருக்கிற சின்ன சின்ன செதில்களை பேத்துட்டு அதுக்கு பதில் புதுசு வச்சு செட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அப்படி அதுல இருந்து உடைச்சி எடுக்கப்பட்ட அந்த துகள்களை வைத்து இந்த புதுசா கொடுக்குறாங்களா இந்த தங்க பதக்கம், அந்த தங்க பதக்கத்தில் அதை வச்சு செய்ய போறாங்களாம். சரிங்களா? அப்போ முதலாக ஒரு நாட்டுடைய வரலாற்று சின்னம், அந்த பாரிஸுக்கு அந்த ஈஃபில் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சின்னம். அந்த வரலாற்று
வரலாற்று சின்னத்துடைய அந்த சின்ன சின்ன துகள் அதை எடுத்து அந்த செதில் இருக்கணும் சின்ன சின்னதாக பேத்து உடச்சி எடுத்திருப்பாங்கல்ல, அதை புதுப்பிப்பதற்காக அதை உடச்சிட்டு இன்னொன்று வைப்பாங்க. அப்போ அதை எடுத்தாங்கல்ல, அதில் இருக்கிற சின்ன சின்ன துகளை கட் பண்ணி அதை வச்சு அந்த தங்கப்பதக்கங்கள் செய்யப்படுது. இது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாக ஒரு நாட்டுடைய வரலாற்று சின்னத்துடைய சின்ன சின்ன அந்த பீசஸை வச்சு அந்த தங்க பதக்கம் கொடுக்கிற கான்செப்ட் இதுதான் முதல் முறையாக இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஃபில் கோபுரத்துடைய சிறு துண்டுகள் பதித்து அது வழங்கப்படும் சொல்றாங்க. அதோடைய சிறு சிறு துண்டுகள் எடுத்த அந்த துண்டுகளை பதித்து தான் அந்த தங்க நாணயங்கள் அந்த எல்லாத்துக்குமே அதை நாங்கள் தங்கம் எல்லாத்துலேயும் சேர்த்து அதை நாங்கள் வழங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரலாற்றிலேயே இது முதல் முறை. இதை வடிவமைத்தவர்கள் எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுமட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. சவுமட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரிஸ் கம்பெனி தான் இந்த சின்ன சின்ன அந்த பீசஸை வச்சு அந்த பதக்கத்தை செய்ய போறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த வடிவமைப்பு இதை யார் வடிவமைச்சதுன்னு கேட்டால் அது இவங்க தான். அதுக்கப்புறம் அது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. அதனால தான் அது நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 2024 100 வருஷம் கழிச்சு நடைபெறுவதனால அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதோட இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு போதுமானதாக இருக்கும். இதேமாதிரி டெய்லியும் நம்ம பார்க்கலாம். இன்னும் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக கொடுக்க பார்க்குறேன். இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மறந்துடாதீங்க, லைவுக்கு வந்துருங்க. ஸோ நம்ம 25 கொஸ்டின் அந்த ஒரு டாப்பிக்கே நான் மேக்ஸிமம் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அது எப்படி இருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? ஸோ நான் திரும்பவும் சொல்றது ஒண்ணுதான், மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு அதை நீங்க எவ்வளோ டைம் ரிவிஷன் பண்ணாலும் அது கம்ப்ளீட் ஆகாது. ஆனால் நீங்க புரிஞ்சு படிச்சுட்டு 2 டைம் ரிவிஷன் பண்ணா கூட அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த உண்மையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நம்ம சாயந்தரம் ஈவினிங் டைம்ல 6 மணிக்கு லைவ்ல சந்திப்போம். நன்றி.